என் குழந்தை இன்னைக்கு நீதிக்கு கட்பட்டு அக்னி சாட்சியா உண்மையா இருக்குதுயா. 5:30 மணிக்கு ஊத்துறேன், 5 மணிக்கு ஊத்துறேன், 4:30 மணிக்கு ஒளி வச்சிருந்து குடிக்கிறேன். உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, பொய்யனா கருப்பா நீ பொய் சொல்றேன்னு என்ன பிடிச்சிக்கிறா. குடிக்கிறியா இல்லையா? நானே குடிக்கிறேன். யார் யார் எங்கிட்ட எப்படி குடிக்கிறான்னு எனக்கு தெரியும். 2 பேரும் எடுத்துட்டு வந்தாங்களா, இந்த தாயோ நல்லா நான் நடக்க வைக்கிறேன். அதை நான் செஞ்சு தரேன். அதை நான் பார்த்துக்கிறேன் ஐயா. வாயா தானே வாயா. நீவு நல்லா அழுத்தி நீவு. உன் தாய் நடக்குன்னா எப்படி நீ அழுத்தி நீவுமா நீவு. நல்லா அழுத்தி நீவு. அடுத்த 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 Receba. Receba. யாரும் தொடக்கூடாது, தொடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். உற்றுமா நீ. அது எந்த மயக்கமும் இல்ல. போ வா, தொடாத. தொட்டு கும்பிடு. தொட்டு கும்பிடு. வா. இந்த இடத்துக்கு போகணும். நீ 3ஆம் மனசு சொல்லிதான் நீ வந்துடணும். போய் தொட்டு கும்பிடு. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நான் நிறுத்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு பார்த்தாலும் சொத்து பத்த ஏமாந்து போயிட்டேன். உத்தரவிட்டு இன்னைக்கு அவன் சொத்து பத்தெல்லாம் ஏமாத்திட்டான். அதனால கருப்பசாமி எனக்கு மீட்டு கொடுக்கணும். எனக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு கம்பெனி சம்பந்தப்பட்டது தான் செய்யணும்.
புதுசாக ஒரு லாஸ்ட் வருஷமாக நானும் என் பார்ட்னர் சேர்ந்து என் ஆஃபீஸ் விட்டு என் பேரில் தான் இருக்குது ஆஃபீஸ் என்னை துரத்தி விட்டு என்கிட்ட எல்லாம் ஏமாற்றி டீம் சொல்லி 6 மாதம் வெறும் அனுப்பிடுறேன். ஒரு வருமானம் இல்லாமல் அதையே உன்னை உட்கார வச்சிடலாமா? உட்கார வச்சேன். உட்கார வச்சுட்டு எனக்கு என்ன பண்ற? என்னால் முடிஞ்சது இந்த கோயிலில் நான் நீ என்ன இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு 70 லட்ச ரூபா போயிருக்குமே. இன்னைக்கு 70 லட்ச ரூபா போயிடுச்சு. கடைசியா நீ ஏன்ட வந்து ஆனாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு அந்த சொத்தை மீட்டாரு. இன்னைக்கு பக்கத்துல விஜயாங்கிறது யாரு இப்ப இருக்கிற இடத்துல. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பொண்ணாலும் உனக்கு கெட்ட சொல்லு வந்துருச்சு. 2 பொண்ணாலும் கெட்ட சொல்லு வந்துருச்சு. அவமானப்பட்டுட்டேன். இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு எல்லாம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். பழையபடி தொழிலை அமைச்சு கொடுத்துட்றேன். வருமானத்தை வலியுறுத்துறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு தகப்பன் அப்படின்னு பார்த்தாலும் இருக்கக்கூடாது. இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் போயிருச்சு. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தாலும் உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு ஒரு குத்து ஒன்று ஏற்படுத்திருக்கு. குத்து சொல்றேன் அந்த இடத்துல. அதனால கருப்புசாமி அதான் வழிபாடு பண்ணோம். முன் ஜென்மத்தோடைய பாவச்செயல். அதனால கருப்புசாமி இன்னைக்கு பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். நல்லபடியா உனக்குன்னு அந்த பார்ட்னர் ஏமாத்தினாங்க, அதை நான் மீட்டு கொடுத்துறேன். ஜங்ஷன்பா உன்னை நான் பால் பண்ணேன்னு அழைக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தப்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி எத்தனையோ கேள்வி கேட்கணும் அப்படின்னு மனம் விட்டு நினைச்சிட்டு கேளு, நான் விளக்கு சொல்றேன். யார் எந்த இழுப்பறையா இருந்தாலும் கருப்பா நான் கூட இருக்கிறியா. இன்னைக்கு பார்த்தாலும் உன் கருமொழியும் தீரல. இன்னைக்கு 30 விட்ட காலத்துல இருந்து இன்னைக்கு எந்த ஒரு விட்ட ஒரு தொட்டவரியா இருந்தாலும் இன்னைக்கு தவப்ப காலத்தை வரைக்கும் இன்னைக்கு அதை தீராத இருக்குது. அதனால கருப்புசாமி எந்த காரியம் நினைச்சாலும் அதை நடக்கலையா. இந்த கருப்பை இன்னைக்கு நான் நிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கிறியா. நீங்க உன் குலதெய்வம் அப்படின்னு பார்க்கலாம் அங்காள பரமேஸ்வரி பெண் தெய்வம். பெண் தெய்வமா இருந்தாலும் கருப்புசாமி இன்னைக்கு பாதிக்கு பாதி கர்ம வினையை தீர்ந்து போயிடுறேன். எத்தனையோ கஷ்ட நஷ்டம் மனசுல நிம்மதி இல்லாத இருந்தா இப்ப மனம் நிம்மதியை கொடுத்துருக்குறேன். நீங்க வண்டி வாங்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்க விரை செலவு இன்னைக்கு பார்த்தா ஏழச்சனியால நீங்க பல கஷ்ட துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு நிவர்த்தனை பண்றியா. உன்னுடைய கருமனையும் கஷ்டத்தையும் நீங்க பார்த்தா இன்னைக்கு உனக்குன்னு ஒரு ஆப்ரேஷன் வர சூழ்நிலை வந்தது. ஏற்கனவே காதுக்கு வந்து ஆனா கருப்புசாமி எந்த ஒரு பாதிப்பும் வராது. உயிர் சேதம் இல்லாத கருப்புசாமி உனக்குன்னு நான் உன் கூட இருக்கிறேன். நீ என்ன நாடி வந்தா என்னை நம்பி மழை போல இருந்தாலும் இந்த பனி போல உன் கஷ்ட நஷ்டம் தீர்த்து திருத்தலை பண்ணிடுறான். எத்தனையோ உண்ட வர தொட்டு போற உன் சொல்லுக்கு பாவச்செயல் பங்க சொல்லு பெண் சாபம் அப்படின்னு பார்த்தா கருப்பு வேணியை நான் தீர்த்து இப்ப காவாசி குடிச்சுட்டேன். இன்னும் அதான் சொல்றேன். பல கஷ்டம் நஷ்டம் மன உடைச்சல் மனப்பாவம் இந்த சூழ்நிலையில இருந்து இந்த மாளிகை ஒரு கருப்பை இன்னைக்கு உயிர் சேதம் இல்ல. தாயும் தவப்பனும் இன்னைக்கு பார்த்தோம் தவப்பன் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. என்னுடைய உயிர் போனாலும் நான் அனுபவிச்சுட்டேன். என் மக்கள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு தவப்பனார் அப்படின்னு பார்த்தா நீங்க உங்க கட்டுமனையிலையும் தெய்வமா தான் இருக்கிறாரு. அவரை நினைச்சு வழிபாடு பட்டு இன்னைக்கு ஒரு 4 துண்டு கறி வச்சு அவர் கூப்பிடு. உன் கஷ்ட நஷ்டமோ கர்ம வினையும் தீர்ந்துடும். எந்த ஒரு பாதிப்பும் வராது. பங்க சொல்ல தொழில் முன்னேற்றம் கொடுத்து வருமானத்தை வடிவத்து நம்ம மாளிகை ஒரு கருப்பா உன் கட்டுமனையிலையும் உன்னுடைய தகப்பனார் ஆத்மா சாந்தி அடையிற அளவுக்கு நான் வடிவத்து கொடுத்து இந்த கருப்புசாமி உன் கூட துணையா இருக்கிறியா. இப்ப பார்த்தாலும் அதான் சொல்றேன். இந்த கருமவினையும் இப்ப பாதி குறைச்சிருக்கிறேன். இன்னும் பாதி குறைக்கணும். அதுக்குள்ள நான் அமைச்சு கொடுப்பேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பம் கூட துணையா வடிவத்துக்கிறேன். இப்ப நானும் உனக்குன்னு ஒரு 4 இடம் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அமைச்சு கொடுப்பேன் கூட துணையா இருக்கிறேன். என் குழந்தை இன்னைக்கு நீதிக்கு கட்பட்டு அக்னி சாட்சியா உண்மையா இருக்குதுயா.
நீ அதை சந்தேகப்பட்டு அவமானப்படுத்து நீ உதவி பண்ணாத. இன்னைக்கு பிள்ளைங்களோ இன்னைக்கு எல்லாம் பல தொந்தரவு இருக்குது. இன்னைக்கு ஒரு நேரம் கசாப்பு வர்றேன், ஒரு நேரம் பாட்டில் இருந்து குடிக்கிறேன். எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ போகுதுன்னு தெரியல உனக்கு. ஆனால் என்னுடைய குழந்தை நீதிக்கு நேர்மையா அவன் கட்டுமானிக்கு இருக்குது. என் குழந்தைய அவங்ககிட்ட இல்லைனாலும் அவன் உசுறு என்னைக்கே போயிருக்கும். என் குழந்தை உன் கட்டுமனையில நான் பார்க்கப்பட்டு வந்துட்டோம். எனக்கு வேற தவறான வாழ்க்கை வேண்டாம். என் கணவனுக்கோசம் நான் இருக்கிறேன்னு என் குழந்தை இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஒரு 6 வருஷம் முன்ன கயிறு எடுத்துருக்கணும். ஆமாண்ணா ஆமா, பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்றன்னு சொல்லு, தொட்டு கும்பிடு. ஆனா கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் ஏழச்சனி நடக்குது. அதனால இன்னைக்கு உன் புத்தியில எதை நினைச்சாலும் தப்பா நினைக்குது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு என் பிள்ளைதான் உனக்கு குலதெய்வம்னாலும் உன் குலதெய்வம் இல்லையா? இன்னைக்கு உன் குலதெய்வம்னு பார்த்தாலும் அங்கால பரமேஸ்வரி தான் வர. அந்த பரமேஸ்வரி தான் அங்க நிக்கிறான். யாரு? அங்கால பரமேஸ்வரி தான் நின்று நீங்க உன் கட்டுமனையை வழிகாட்டிட்டு உன் 3 மக்களை வழிகாட்டிட்டு இருக்கிறான். அவளை எதே அதுக்கு மேல தவறு நினைக்காது. நீ எத்தனை ஏசனாலும் உன்னை விட்டு போலாம். அவளுக்குன்னு வாழ்க்கை எத்தனையோ வந்தது. வேண்டாம், நான் வாக்கப்பட்டுட்டேன். என் கணவன் என் மக்களோட நீதிக்கு நேர்மையா நான் இருந்து வழிகாட்டி முன்னேற்றம் கொடுக்கணும். என் கணவனை கை தூக்கி யாராவது என்ன கேவலம் பேசினாங்க அவங்க முகத்துல நான் கறி பூசணும். நீதிக்கு நேர்மையா என் தங்க இருக்கிறான். அங்கால பரமேஸ்வரி நிக்கிறான். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில அமைச்சு தரேன். இன்னைக்கு பார்த்தாலும் பொருளாதாரம் நீ கொஞ்சம் குடிக்க மாட்டான்னு சத்தியம் பண்ணிட்டா பரவாயில்லையே. 5:30 மணிக்கு ஊத்துறேன், 5 மணிக்கு ஊத்துறேன், 4:30 மணிக்கு ஒளி வச்சிருந்து குடிக்கிறேன். உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, பொய்யனா கருப்பா நீ பொய் சொல்றேன்னு என்ன பிடிச்சிக்கிறா. குடிக்கிறியா இல்லையா? நானே குடிக்கிறேன். யார் யார் எங்கிட்ட எப்படி குடிக்கிறான்னு எனக்கு தெரியும். அதான் சொல்றேன். என்ன பண்ற? இன்னும் 2 குழந்தைங்க இருக்குது, கரை சேர்த்தணும். 3ஆவது குழந்தை இது. நீ உன் வாழ்க்கை உன் புத்தி சரியில்லை. என்ன பண்ணலாம்? ஆறுமுகாரு காணாயிட்டான். உன்னை கெட்டான், அவன் போயிட்டான். சுந்தரங்கிறது யாரு? இருக்கிறான் அவன் திருச்செங்கோட்டுக்காரன். ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு குடிபோனத்துல மீட்டு வரிய என்ன பண்ணலாம்? சத்தியம் பண்றியா? எடியா சத்தியம் பண்றா, சூடத்தை எடியா. எவ்வளவு நாள்? எவ்வளவு நாள்? என் குழந்தைங்க 4 கண்ணு இருக்குது. இந்த 4 கண்ணுக்கு துரோகம் பண்ண வேணாம். இந்த 4 கண்ணு உன்னை நம்பி இருக்குது. அது தவறான வழிக்கு போனா உனக்கு ஒதுக்கி விட்டு அது தப்பா போகும். இன்னைக்கு என் கட்டண கணவன் அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இந்த 4 கண்ணும் இன்னைக்கு நீதிக்கு நேர்மையா இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு நீ துரோகம் பண்ணாலும் பாத்துக்கிறியா? சத்தியம் ஒண்ணு. கருப்பசாமி வீட்டு வாயா உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மன உளைச்சல் இல்லாத மன தைரியத்தை கொடுத்த சிறப்பா பேரும் புகழும் பரவாயில்ல நான் மாளிகை கருப்பை காப்பாத்துறேன். இது சத்தியம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு வெற்றி மேல உனக்கு அணையறியா? இந்தா உனக்கு வாங்க, உனக்கு வெற்றி மேலே அணையறேன். போய் வா. புத்தூர்ப்பா, கருப்பசாமி ஒண்ணு உடல்நல பாதிப்பு அப்படின்னு கேட்க வந்துருக்கணும். ரெண்டு பேருக்கு உடல்நல பாதிப்பா? 2 திருமணம் ஆயிருக்கணும். யாரு? நீ 2 திருமணம். அப்ப நீ அவரு போய் தொட்டு
உனக்கு தான் 2 திருமணமா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என் மக்கா அப்படின்னு பார்த்தா தொழில் இல்லை, வருமானம் இல்லை, இருந்த சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. காதல் திருமணம் யாரு பண்ணது? இருந்தா நான் ஒன்ன கேட்கிறேன், யார் ராதிகாங்கிறது? யாரு ராதிகாங்கிறது? எவரு? நீ லேது யார? அப்ப நீ இது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் பல கஷ்ட சூழ்நிலையை அனுபவிச்சிட்டோம். கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. சொத்து போய் வந்து ஒரு இடத்துல தண்ணி வாங்கின நிலம் வாங்கினேன், தட்டு பிரச்சனை எனக்கு பேசி போட்டுக்கிறாங்க. இந்த இப்போ எங்களுக்கு தடவை வேணும்னு போட்டுக்கிறாங்க, எல்லாம் சரி பண்ணி கொடுத்துக்கிறாங்க. மாலைக்கு ஒரு கருப்புசாமி உத்தரவிட்டு உன் சொத்தை மீட்டு கொடுத்துறேன், உன் சொத்துக்கு வழியோத்து கொடுத்துறேன். வழியோத்து கொடுத்தா எனக்கு என்ன பண்றேன்? உன் கையில என்ன பண்ற? மிச்சம் 40 பேர் பட்னியா போறதா? இன்னைக்கு ஒருத்தன் அப்படிதான் சொன்னா, 10 பேருக்கு சோத்தை கொடுத்து மிச்ச 40 பேர்த்த விட்டுறணும். எப்படி? என் மக்கா மன நிறக்க வயிறார சாப்பாடு போட்டுறியா? யாருக்கும் இல்லங்காத என்ன ஆலயத்துக்கு வர மக்களுக்கு நீ எனக்கு 1 ரூபா கொடுக்காத, 10 ரூபா கொடுக்காத, நகை கொடுக்காத, வெள்ளி கொடுக்காத, பணத்தை கொடுக்காத. என் மக்களுக்கு கறி மனசார ஆளுக்கு 4 துண்டு போட்டு என் வர மக்களுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிடுறியா? இல்ல கடைசியா வந்து என்ன பண்ணுவேன்? நான் 4 பேர்த்துக்கு தான் போடுவேன், 10 பேர்த்துக்கு தான் போடுவேன். இல்லையா? இப்ப அப்படித்தானே சொல்றாங்க. அதனால பல கஷ்டத்தை கொடுக்குறேன். ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க வெட்டிட்டு போறேன். கேஸ் போட்டுக்கிறாங்க, கடை எங்க மாதிரி யாரும் கடை பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அந்த அடுத்துக்காட்டு தான் எனக்கு தடை முடிஞ்சு கேட்கறான். கேஸ் நடக்குது. உன் சொத்தை உனக்கு மீண்டு கொடுத்துறேன். நான் மாலை ஒரு கருப்பேன். ஓ சரி, உனக்கு சாதகமா சாட்சி சொல்றேன். எவ்வளவு நாள் சரி எனக்கு டைப் பண்ணி தரேன். 24 மாசத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு எத்தனை கிடா வெட்டுறா? இன்னும் 150 பேரு. எத்தனை கிடா வெட்டுறன்னு நான் கேட்கிறேன். வெட்ட கிடா வெட்டி என் மக்கள் வரைங்களுக்கு அன்னதானம் பண்றியா? சத்தியம் பண்ண. ஆனா சோதனை கொடுத்தீங்கன்னா இப்பயே உனக்கு உப்பு கட்டிட்டு இருக்குது. உப்பு கட்டிட்டு இருக்குது. இங்கிட்ட மாதிரி ஒரு தாய் வந்துருக்குது, உடல்நல பாதிப்பா, அந்த மாதிரி உன்னை பண்ணி போடுவாங்க. ஏற்கனவே இந்த உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு கஷ்ட நஷ்டம் பல குழப்பம். அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு உங்க அட்டமனை அரேஞ்சு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்தாலும் கணவன் இதுன்னா உண்டு. பொய்னா சாமி நீ பொய் சொல்றேன்னு சொல்ல பொய் தட்டு. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு தேவையில்லாத கொஞ்சம் சந்தேக பிரச்சனை. ஆமாண்ணா ஆமா, பொய்னா பொய்ன்னு தொட்டு முடிதாயே. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தோம் உன் பொன் குழந்தை அப்படின்னு பார்த்தா உன் அபாசனம் ஆயிடுச்சு. ஆச்சா போய் தொட்டு. ஆனா மாளிகை வர கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் சொத்து பொருத்தும் போச்சு. இன்னைக்கு பூமி அப்படின்னு பார்த்தா விவசாயம் இல்லை. இன்னைக்கு கட்டண கணவனும் இன்னைக்கு கூட இல்லை. இன்னும் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு நொடிச்சிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நீர் கட்டி பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் இருக்கணும் உண்டா? ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் நீர் கட்டி பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்புசாமி கொஞ்சம் பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்க முடியும். நம்ம போன் பேசுறிய, நீ அது பேசுறதுனால உன் கனவு என்ன நினைச்சான்? சந்தேகப்பட்டானா இல்லையா?
யாருக்கிட்ட பேசுற, என்ன பண்ற அப்படின்னு. அதே மாதிரி கருப்புசாமி 1 மணிக்கு மேல எதுக்கு போன பேசுற வருத, நீயும் பேசணும். 2 பேர்த்துக்குள்ள 2 பேர்த்துக்கு முன்னே சந்தேகப்படுச்சன. அவனை நீ சந்தேகப்படுற, அவன் உன்னை சந்தேகப்படுற, உண்டா இல்லையா? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு கணவன் மணியை ஒன்றுபடுத்திடலாமா? வீட்டுக்காரன் வேணாமா? எதுனாலும் ஒண்ணு சொல்லு. வீட்டுக்காரன் வேணுமா வேணாமா? பிரயோஜனம் இல்லையா? பேசிக்க மாட்டேங்கிறீங்களா? அப்படி சொல்ல பாம்புமா தான் இருக்கிறீங்க. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு என்ன டீச்சர் ஆகலாம்னு நினைக்கிறியா? கருப்புசாமி தோட்டு கும்பிடு. கருப்புசாமி உத்தரவிட்டு ஏதோ இப்ப டெம்பரவரியா ஒரு டீச்சரா நீ போயிட்டு இருக்கிற. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நிரந்தரம் ஆகணும் அப்படின்னு கேக்குற. தோட்டு கும்பிடு. என்னையா டீச்சரா அமைச்சிடலாமா? கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எழுதி போட்டிருக்கிற. காத்திருப்பு பட்டியலே இருக்குது. எதுக்குங்க 3 முறை எழுதி போட்டுக்கிற. கருப்புசாமி உத்தரவிட்டு காத்திருப்பு பட்டியல வச்சிருக்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தா பண்ணாரி தாய்க்கு ஒரு வேண்டுதலை வச்சு நீ நிறைவேற்ற இருக்கிறீங்க. பையனுக்கு அம்மா போட்டுச்சுன்னு ஒரு வேண்டுதலை வச்சியா? ஏன் செய்யல? ஏன் செய்யல சொல்லு. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? நீ தான் வந்த. இந்த பாலகனுக்கு அம்மா போட்டு ஒரு கோரிக்கை வச்சியா? ஏன் செய்யல? அப்புறம் எப்படி எனக்கு செய்ய முடியும் உன்னால? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு ஃபர்ஸ்ட் நீ எனக்கு பெரிய இது வேண்டாம். இந்த பாலகனை நல்லபடியா, இந்த பாலகனுக்கும் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை சிறப்பா இப்ப படிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ நினைச்சதோட இந்த குழந்தையும் நல்லபடியா மேல்மை கொண்டு வந்தாங்க. நல்லா எந்த ஒரு பாதிப்பும் வராது. ராம் அப்படிங்கிறது யாரு வரான? அதான் சொல்றேன், அவனெல்லாம் ஒதுக்கிடுறேன். நீ யாருக்கிட்டே எந்த வாய்ப்பு வச்சு வேணாம். கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு ஒரு 24 மாசத்துல கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்தா 1 மாசம் சம்பளத்தை வச்சிடறியா? எத்தி ஒண்ணு மாலை வர கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியம்.